Welcome to Pan India Business TV. வெல்கம் டு பிஎல்ஐ பிசினஸ் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நியூஸ் சேனல் ரன் பண்றவங்க, நியூஸ் பேப்பர் ரன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எந்தெந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எடுக்கணும்ன்றது இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக நியூஸ் சேனல் ஸ்டார்ட் பண்றவங்க, யூடியூப்ல நியூஸ் சேனல் ரன் பண்றவங்க, எம்பேனல் எடுத்துக்கணும் சேனலை ரன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் மாதிரியே நியூஸ் பேப்பரும் நியூஸ் சேனலும் ரன் பண்ணி அதுக்கு சம்பந்தமான மீடியா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சேட்டலைட் பெர்மிஷன் எடுத்து சேனலை ரன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தனித்தனியாக ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்ன்றது இருக்கும். எம்பேனல் ஆனப்புறமா தான் அக்ரிடேஷன் கார்டுன்றதே வரும். இந்த அக்ரிடேஷன் கார்டுக்காக ஹோம் ரெஜிஸ்ட்ரேஷன், ட்ரேட்மார்க், போஸ்டல் லைசன்ஸ் இந்த மாதிரி லைசன்சஸ் எல்லாமே எடுத்த அப்புறமா தான் நம்மளுக்கு எம்பேனல் ரெஜிஸ்ட்ரேஷனே ஆகும். இது வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அண்ட் ஸ்டேட் வைஸ்ல 10 to 12 கார்ட்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. இதுக்கு வந்துட்டு ஸ்டேட் வைஸ்ல, டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ல, ஏரியா வைஸ்ல ரிப்போர்ட்டர்ஸ்ன்றது தனியாக இருப்பாங்க. இன்னும் ஜோன் வைஸ் ரிப்போர்ட்டர்ஸ், டிவிஷன் வைஸ் ரிப்போர்ட்டர்ஸ் தனியாக இருப்பாங்க. இப்படி அக்ரிடேஷன் எடுத்துக்கணும் நியூஸ் சேனலை ரன் பண்ணிப்பாங்க. கொஞ்சம் பேர்கிட்ட எம்பேனல் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறதுக்கு பட்ஜெட்ன்றது இருக்காது. அந்த மாதிரிக்கார யூடியூப் சேனல் ரன் பண்ணிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சேட்டலைட் பெர்மிஷன்ஸ் எடுத்துக்கன்னு கூட நியூஸ் சேனலை ரன் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சேட்டலைட் பெர்மிஷன் எடுக்கிறதுக்கு பட்ஜெட்ன்றது இருக்காது. இந்த சேட்டலைட் பெர்மிஷன்ஸ்க்கு பட்ஜெட்ன்றது ஹெவியாக இருக்கும். அது இல்லாம அதுக்கு டவர்ஸ் ஃபிட்டிங், இன்னும் அதுக்கு ப்ராசஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கும். கொஞ்சம் பேர்கிட்ட ப்ராட்காஸ்ட் லைசன்ஸும் சேட்டலைட் பெர்மிஷன் இல்லாம பண்றவங்க, அவங்களுக்கு எதுவும் தெரியாததுனால அவங்க யூடியூப் சேனல்ல நியூஸ் சேனல் ரன் பண்ணிப்பாங்க. பீப்புள்ஸ் மேல கொஞ்சம் பேர் ராங்கான இரிகேஷன்ஸை போடுறாங்க. அதுக்கு தான் கவர்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பண்ணிருக்காங்க. நியூஸ் சேனல்ஸ் ரன் பண்றவங்க கிட்ட எந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இல்லாமல் பண்ணால் அவங்கள கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன்ஸ்ன்றது எடுத்துக்கிறாங்க. இப்படி கவர்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும்னு நினைச்சா நம்ம நியூஸ்க்கு ரிலேட்டடான எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கட்டாயமாக எடுத்துக்கணும். நம்ம ஸ்டெப் வைஸ்ல எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல இருக்கிறவங்க, பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறவங்க, பிரைவேட் லிமிடெட்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி செஞ்சுதான் மீடியா, பேப்பர், டிஜிட்டல் மீடியா, யூடியூப், ஆப்ஸ், இன்னும் போஸ்டல் லைசன்ஸ் இந்த மாதிரி லைசன்ஸ் எல்லாமே எடுத்துக்கணும். இன்னும் நம்ம கேபிள் சேனல்ஸ்க்கு சம்பந்தமான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸும் பண்ணிக்கணும். RNI வந்துட்டு BRGயோட அட்டாச் பண்ணிருக்காங்க. ராங்கான நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றவங்க மேல கவர்மெண்ட் வந்துட்டு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்தது சர்டிஃபைட் சேனல்ஸ் இருக்கிறது தான் முன்னேறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அக்ரிடேஷன் கார்டுக்காக யாரு ட்ரை பண்ணிருக்காங்களோ அவங்க எம்பேனல் எடுக்கிறதுக்கு கூட ஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. RNIக்காக இப்போ பிரிண்டரும் மேண்டட்டரி பண்ணிருக்காங்க. யாரு RNI ட்ரை பண்றாங்களோ, மேகசின்ஸ் ரன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு பிரிண்டர்ன்றது மேண்டட்டரி பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்ன வாட்ஸ்அப்ல PDF வச்சுக்கின்னு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்துட்டு பிரிண்டிங் பிரஸ்ன்றது கட்டாயமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. RNI அப்ளை பண்றப்போ பிரிண்டருடைய லாகின்ஸும் கேட்பாங்க, ஆனா நார்மலான லாகின்ஸும் கேட்பாங்க. BRGல இருந்து வெரிஃபிகேஷன் ஆனப்புறமா தான் நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றதே ஆகும். இப்பத்துல வந்துட்டு டிஜிட்டல் பேப்பர் லைசன்ஸ்ன்றது இல்ல. பிரிண்டிங் பிரஸ் இருக்கிறவங்களுக்கு தான் லைசன்ஸ்ன்றதே கொடுப்பாங்க. இப்போதைக்கு ரொம்ப ஃபைல்ஸ் வந்துட்டு டிபார்ட்மெண்ட்ல ஹோல்ட் பண்ணிருக்காங்க. கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனே ஆகாது. எல்லாருமே கைட்லைன்ஸ் அண்ட் நார்ம்ஸ்ன்றது ஃபாலோ பண்ணணும். நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ அதுக்கு எந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது கரெக்டா எடுக்கலன்னா டிபார்ட்மெண்ட்ல இருந்து இஷ்யூஸ்ன்றது ஃபேஸ் பண்றதா இருக்கும். ஸோ யாரா இருந்தாலும் எந்த பிசினஸ்க்கு எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும்ன்றது முதல்ல நீங்க பார்த்து தான் எடுக்கணும். நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண RNI ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் மீடியா ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ஏதாவது ரிக்குவயர்மெண்ட் இருந்தா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணா எங்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்கு எல்லா விவரங்கள் சொல்லி உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தருவாங்க. நம்ம பிரான்ச்சஸ் வந்துட்டு தெலுங்கானால ஹைதராபாத், ஏபில வந்துட்டு வைசாக், தமிழ்நாடுல வந்துட்டு சென்னை, கர்நாடகால வந்துட்டு பெங்களூர். ரொம்ப பேர் நம்ம வீடியோ பாக்குறாங்களே கண்டு யாரும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம வீடியோன்றது ரொம்ப பேருக்கு ரீச் ஆகும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.